கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 22/12/2024 சண்டே, குரோதி மார்கழி 7ஆம் தேதி ஞாயிறு, டிசம்பர். இன்று அஷ்டமி நட்சத்திரம். இன்று காலை 8:56 வரை பூரம், பின்பு உத்திரம். திதி இன்று மாலை 4:50 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் சித்த அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் திருவோணம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 3 to 4. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 1 to 2. ராகு காலம் 4 to 6, யமகண்டம் 12 to 1, குளிகை 3 to 4, சூலம் மேற்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் பிரயாணம், ரிஷபம் செலவு, மிதுனம் அமைதி, கடகம் சிந்தனை, சிம்மம் பாராட்டு. பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நன்மை: துலாம் சோதனை, விருட்சிகம் ஆக்கம், தனுசு சாதனை, மகரம் பேராசை, கும்பம் சிரமம், மீனம் சாந்தம். இன்று தேசிய கணித தினம். கணித மேதை ஸ்ரீ ராமானுஜன் பிறந்த தினம். இன்றைய பொன்மொழி: தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. பொன்மொழிகள்: கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போடுங்கள், வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். கனவு பலன்கள்: விபத்து நடந்து ரத்தம் வருவது போல் கனவு வந்தால் என்ன பலன்? விபத்து நடந்து ரத்தம் வருவது போல் கனவு வந்தால் உடல் நலக்குறைவால் இன்னல்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. வாழைப்பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? வாழைப்பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் சேமித்த பணத்தை செலவு செய்வதற்கான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. காரியத்திற்கு தகுந்தாற் போல் செயல்பட்டு செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிர்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பெண்ணை கனவில் கண்டால் என்ன பலன்? பெண்ணை கனவில் கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது. ஆற்றில் நிறைய தண்ணீர் போவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் திட்டமிட்ட பணிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது. இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இறப்பது போல் கனவு கண்டால் மனதில் இருக்கும் கவலைகள் குறையும் என்பதை குறிக்கின்றது. நம்மை நாமே கொலை செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன்? நம்மை நாமே கொலை செய்வது போல் கனவு வந்தால் தேவையில்லாமல் பல வேலைகளை செய்வதாக கூறி அவச்சொல்லிற்கு ஆளாக நேரிடும் என்பதை குறிக்கிறது. மேலும் தொழிலில் பொருட்சேதங்கள் உண்டாகலாம். ஆகவே தொழிலில் கவனம் வேண்டும். ஆற்றில் குளிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? தெளிந்த நீருடைய ஆற்றினை காண்பது நன்மை தரும். ஆகவே தெளிந்த நீரில் குளிப்பது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. மீன் பிடிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்? மீன் பிடிப்பது போல் கனவு வந்தால் நன்மைகள் உண்டாகும். உயிருள்ள மீன்களையும் ஓடும் மீன்களையும் கனவில் கண்டால் வெற்றி உண்டாகும். இறந்தவர்களை குழியிலிருந்து எடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இறந்தவர்களை குழியிலிருந்து எடுப்பது போல் கனவு வந்தால் முடிந்து போன விஷயங்களை மீண்டும் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை குறிக்கிறது. மேலும் இழுபறியாக இருந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். ஆண் குழந்தை பெறுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? குழந்தையை கனவில் காண்பது இன்பம் உண்டாவதை குறிக்கிறது. எதிர்பாலின மக்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.